காலையில கூட நீங்க பலவிதமான ஜெபத்தோட தான் வந்திருப்பீங்க. You might have come here with various prayers here. என் பிசினஸ் பத்தி ஆண்டவர் பேசணும்னு வந்திருப்பீங்க. You might have asked the Lord, you have to speak என் பிள்ளைகளை குறித்து பேசணும்னு வந்திருப்பீங்க. About your children, God has to talk. அப்படியே பிளேட் மாதிரி ஆண்டவர் வேற வித்தியாசமா பேச போறார். God is going to talk in different way. ஏன்? Why? நீ மேல உள்ளத பாரு, கீழ உள்ளதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். You see the things above, God will give. தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். Seek the kingdom of heaven, all things will be given perfectly. இத பத்தி நீ பாரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. You don't need to worry about this. நீ நிம்மதியா தூங்கு. You sleep well. நல்லா ஜெபிச்சிட்டு நல்லா தூங்கி நல்லா எழும்பி திருப்பி காலையில எழும்பி பிரிஸ்கா நீ வர்க் பண்ணு. You sleep well and get up early morning and work busily. செத்து போனது போல நீ முகத்தை தொங்க விட்டுட்டு ஐயோ எல்லாமே கப்பலே கவுந்தது போல நீ சுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. You don't need to be here with a long face as a dead man. பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் ஒரு நாள் ஊழியத்துல ஒரு பிரச்சனை வந்தது. There was a problem in the ministry. அடுத்த நாள் காலையில அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணனும் அவருக்கு தெரியல. He did not know how to solve the problem the very next morning. மனதுல அவருக்கு பெரிய குழப்பம். He had a confusion. போஸ்டிங் நல்ல போஸ்டிங் சீஃப் பாஸ்டர் போஸ்டிங். It was a great posting. பட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்றாரு? How to deal the problem? ஏனா இவருடைய வாய்மொழியில தான் முடிவு இருக்கு. There is only the end of his words. நம்மள மாதிரி சாதாரண பேசிர முடியாது. He can't talk ordinarily ஒரு like சீஃப் பாஸ்டர் பேசுறானா அதான் நடத்திப்பு. It is a leading if he talks. அத தவிர வேற மாற்றே கிடையாது. There is no changing other than that. ஆனா இவருக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்காம குழம்பிட்டே இருந்தார். He did not get a conclusion and he was confusing. நைட் எல்லாம் குழம்பி தூங்காம எந்திச்சு உட்கார்ந்தார். And in the whole night he did not sleep with the confusion. திடீர்னு ஒரு சத்தம். Suddenly he heard a voice. ஜேக்கப் நீ போய் தூங்கு. Jacob, you go and sleep. இவர் திரும்பி பார்த்தார், யாரையும் காணோம். He turned and see nobody was there. பைபிள் என்ன சொல்லுது? What the scripture says? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. You watch and pray, the scripture says. வர்ற சத்தம் என்ன கேக்குது? வர்ற சத்தம் What is the coming? நீ போய் தூங்குன்னு உடனே இவர் பிசாசுன்னு யோசிச்சிட்டார். He thought it was a devil. அதனால இவர் திரும்பவும் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். Again he started praying. திரும்பவும் அதே சத்தம், ஜேக்கப் நீ போய் தூங்கு. Again the same voice, Jacob, you go and sleep. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பிரச்சனை விசுவரூபம் எடுக்க போல இருக்கு. நம்ம இப்ப இந்த நேரத்துல ஜெபிக்காம தூங்கிட்டோம்னா காலையில பிரச்சனைன்னு பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சார். The problem will be more bigger if I don't sleep, so he திரும்ப அந்த சத்தம் வந்தது. Again he caught that. நீ தூங்கு. You sleep. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை, நான் விழிச்சிருக்கிறேன் நீ தூங்குன்னு சொன்னார். I am awakening, you sleep. The one who அப்பொழுதுதான் இவர் ஆண்டவர் பேசுறான்னு கன்ஃபார்ம் பண்ணி உடனே போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். Suddenly he confirmed the spirit of God is talking. இஸ்ரவேலை காக்கிற நான் தூங்குவதும் இல்லை நான் உறங்குவதும் இல்லை. I will not sleep or neither slumber those who நான் உனக்காக விழிச்சிருக்கிறேன் நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னார். I am waiting for you. காலையில இவர் எழுந்து அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ண வந்தபோது ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே அமைதியா போயிடுச்சு. There was no problem in the morning. He got up and come for the ஆண்டவர் இருக்கும்போது நீங்க எல்லாரும் செத்துப்போன முகத்தோட சுத்த கூடாது. You should not roam with a dead face when God is நல்ல முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷா வரணும் தேவ சமூகத்துக்கு. You have to come with fresh face. இங்க இருந்து மெசேஜ் முடிஞ்சு போகும்போது நீங்க கொளுத்த கன்றுகளை போல திரும்ப போணும். You should go as a fatted calf when you go back. என்னடா வேதனையோட போனா சந்தோஷத்தோட வரணும்னு பார்த்து பிசாசு வாசல்ல நிக்கிற பிசாசு திருப்பி ஓடிரணும். The devil is standing at the door should go away. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். Gospel of Matthew 20th chapter 20 and 21 verses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பலர் பலவிதமான தேவைகளோடு அவரை சந்தித்ததை நாம் பார்க்கலாம். Many people met Jesus Christ when he was on the earth too with various needs. பலர் பல தேவைகளை வாஞ்சைகளை தங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் நேரடியாக தெரிவித்தார்கள். Directly they show their disease and supplication and prayers. ஒருவன் சுகத்தை கேட்கிறான். One man was asking the healing. ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை கேட்கிறான். One man was asking the healing of his son. ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். Somebody asked their children should be blessed. இன்னும் வேதபாரகர் பரிசேயர் இவர்கள் அவரை சோதிக்கும்படியாக பல கேள்விகளை கேட்கிறார்கள். The Pharisees and Sadducees also wanted to test him. They asked some questions. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகளை அவர் சந்தித்தார். Jesus Christ met various questions when he was on the earth. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற நமக்கும் கூட பல கேள்விகள் இருக்கலாம். Those who come here in this morning in the presence of God, we are also having various questions. பல தேவைகள் இருக்கலாம். We may have various needs. பல வேண்டுதல்கள் இருக்கலாம். We may have various. பல ஜெப விண்ணப்பங்கள் இருக்கலாம். We may have various supplication of prayers. எப்பொழுது மனிதன் தேவையுள்ளவனாக மாறுகிறானோ அப்பொழுதெல்லாம் இறைவனை அவன் தேடுகிறான். Whenever a man is of needful, he approach God. தன்னுடைய தேவைகள் இந்த உலக பிரகாரமான விதங்களில் சந்திக்கப்படாத பட்சத்தில்
அவன் இறைவனை தேட ஆரம்பிக்கிறவனாய் மாறுகிறான். He tried to seek God when he wanted to search all his needs. ஏனென்றால் மனிதனால் முடியாத காரியத்தை தேவன் செய்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. All people are having the confidence God can do all things what man cannot do. இங்கே ஒரு தாய் தன்னுடைய 2 வாலிப பிள்ளைகளோடு பையன்களோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிறாள். Here one mother came to the presence of God with his 2 young sons. அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அந்த தாய் சொன்னார். By worshiping him she was asking, Lord, I want a supplication from you. இது இந்த சுவிசேஷத்திலே அவளுடைய தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. In this gospel it is said the mother came with 2 children. மார்க் 10 அதிகாரம் 35 வசனத்தை பார்க்கும் பொழுது When we see in Mark 10:35 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it there? அங்கே அந்த 2 பிள்ளைகள் மாத்திரம் ஆண்டவரிடத்தில் வந்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. There only the 2 children came and offered their supplication. தாய்க்கும் அந்த சிந்தை பிள்ளைகளுக்கும் அதே சிந்தை. The mother and the children have the same mind. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு என்ன சிந்தை இருக்கிறது? What kind of thought we are having regarding our children? இந்த கூட்டத்தில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெற்றோர்கள். In this meeting most of the group are parents. தாய் தகப்பன்மாராய் அமர்ந்திருக்கிறீர்கள். We are all parents sitting here. உங்களுடைய பிள்ளைகளை குறித்த உங்களுடைய சிந்தை எதுவாயிருக்கிறது? What is your thought about your children? உங்களுடைய பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? How is your mind regarding your children? உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் இவ்வளவு நாள் ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். How are you praying how your children should be? துன்மார்க்கமாய் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். You are praying for your wicked son to become a good one. கீழ்ப்படியாதவனாய் இருக்கும் பொழுது அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். The son is disobedient, we want him involved. படிப்பறிவு இல்லாதவனாய் இருக்கும் பொழுது படிக்கும்படியாக அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். You are praying for him for a good education if you don't have a good education. வாலிபர்களாய் மாறினால் அவருடைய வருங்காலத்துக்காக ஜெபம் பண்ணுகிறீர்கள். If they become a youth, we are praying for their வேலை இல்லாவிட்டால் வேலைக்காக நீங்கள் future. We ஜெபிக்கிறீர்கள். are praying for their job if they don't have. ஆனால் இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு வந்த பொழுது அந்த பிள்ளைகளும் தன்னுடைய தாய் இல்லாமல் தனியாக வந்த பொழுதும் இவர்களுடைய விண்ணப்பம் ஒரே விதத்தில் இருந்ததை நாம் பார்க்கலாம். We see when this mother came with 2 children and the children alone came, their supplication was same. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நம்முடைய விண்ணப்பத்தின் தன்மை என்ன? What is our state of our supplication today in this presence? என்னுடைய பிள்ளைகளுக்கு சுகம் வேண்டும் என்று அவள் கேட்கவில்லை. She did not ask the healing for their children. நல்ல காலேஜில் சீட் வேண்டும் என்று அவள் She கேட்கவில்லை. did not ask a good seat in a good college. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்துல வரன் அமைய வேண்டும், ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகணும்னு அவ கேட்கவில்லை. She did not ask for a good settlement of her அந்த children. 2 பிள்ளைகளை குறித்த அவளுக்கு ஒரு தெய்வீக பாரம் இருந்தது. She got a divine sorrow about her children. அவள் ஒரு வசனத்தை கேட்டிருப்பாள். She might have heard one word. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தை இயேசுவினிடத்தில் அவள் கேட்டாள். She heard the word of God from Jesus. If you seek the kingdom and the righteousness first, அந்த வசனத்தை அவள் எப்பொழுது கேட்டாளோ அந்த நிமிஷத்திலிருந்து இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் அவர் மறந்து போனார். She forgot all the earthly things after she got this word. அவளுக்கு போட்டுகள் இருந்தது. She got a boat. போட்டுங்க அவளுக்கு வலைகள் இருந்தது, மீன் பிடிக்கக்கூடிய சாதனங்கள் இருந்தது. She got all the things of the எல்லா வசதியும் இருந்தது. All facilities. வேலையாட்கள் அவளுக்கு இருந்தார்கள். She got servants. அவளுக்கு புருஷன் இருந்தான். She got a husband. எல்லா வசதி வாய்ப்புகள் அவளுக்கு இருந்ததெல்லாம் உண்மை. It is true, she got all facilities. ஆனால் இவளுக்கு மத்தியில அவளுடைய விண்ணப்பத்தின் தன்மை வித்தியாசப்படுகிறது. But the nature of the supplication is different among them. தன்னுடைய பிள்ளை இந்த உலகத்துக்குரியவனாய் மாறக்கூடாது என்பதில அவளுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. She got a great desire, her children should not be the worldly one. தன்னுடைய பிள்ளை இந்த உலகத்துல மேன்மையாய் மாறி பிரயோஜனம் இல்லை. There is no use of changing a great man in the world. நன்றாக படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்கிறாங்க. வேலை கிடைச்ச உடனே தாய் தகப்பனை விட்டுட்டு போயிடுறான். After getting money from the borrowing and making him good education, after that he is going away. அதுக்கு பிறகு அம்மா அப்பாவை பார்த்தாலே அவனுக்கு ஒரு பெரிய எரிச்சலும் ஒரு பெரிய ஏதோ பிசாச பார்த்தது போல அவனுக்கு தோற்றம் உண்டாகும். After that he seeing his parents as seeing the devil with a great anger. அது வரைக்கும் அமைதியா இருந்தவன் அதுக்கு பிறகு இவனே பிசாசா மாறி விடுகிறான். Till that time he was quite well, after that he became a devil. ஆனால் இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை தெய்வீகமாக வளர்த்து தெய்வீக சிந்தையிலேயே அவனை கொண்டு வந்து விட்டார். But this mother brought them in the divine nature and brought them in the divine character. இவளுடைய இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சை என்ன? What was the desire of their children? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது
ஒருவன் வலது வாரிசத்தில் இருக்க வேண்டும், ஒருவன் இடது வாரிசத்தில் இருக்க வேண்டும். Lord, when you come in the kingdom, one should be sit in the right hand side, other should sit in the right hand இன்னைக்கு side. நம்முடைய விண்ணப்பம் எதுவாக இருக்கிறது? What is our supplication today? ஏதோ பரலோகத்துல ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா போதும் தான் 99 பேர் ஓடிட்டு இருக்காங்க. We are running by any place in the heaven, we get it. எங்கேயாவது ஒரு மூலை கிடைச்சா போதும். If we get any corner in the heaven, it's enough. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் சீக்கிரம் செத்து போனா நலமா இருக்கும். One sister told, if I die early, it would be better. நான் சொன்னேன், ஏன் இவ்வளவு சீக்கிரமா சாவ விரும்புற? Why do you like the death so உனக்கு soon? புருஷன் இருக்கான், பிள்ளைகள் இருக்கு, நீ இப்பமே சாவணும்னு ஏன் ஆசைப்படுற? Why are you want to die soon because you are having children? ஆனா அவங்க husband? சொன்ன பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. That answer was different. என்னால பரிசுத்தமா வாழ முடியல, ஆனா இதுவரைக்கும் ஓரளவு வாழ்ந்திருக்கிறேன். Can't live holily, but still now I பட் live. இயேசுவின் வருகையில போற அளவுல எனக்கு ஹோலினஸ் கிடையாது. I don't go the holiness, I have to go to in the coming of அதனால Jesus. இப்ப இயேசு வந்தா என்னால நிச்சய முடியாது, போக முடியாது. If Jesus come now, I can't go with him. சரி, அதுக்கு ஏன் இப்ப சாகணும்? Why you have to die for that? இயேசுவின் வருகையில நான் கைவிடப்பட்ட உபத்திரவ காலத்துல நான் நிப்பேன்னு என்னால சொல்ல முடியாது. If I left out in the coming of the Lord, I cannot stand in the tribulation இப்ப period. இருக்கிற இந்த பாடுகளையே என்னால சகிக்க முடியல. I can't even bear the tribulation now. இனி உபத்திரவ காலத்துல பிசாசு டைரக்டா வந்து போராடுறதுல என்னால எப்படி நிக்க முடியும்? How can I stand in the tribulation period when the devil come directly? அப்ப வருகையிலும் போகல, I will not go in the உபத்திரவ coming. காலத்திலயும் நான் ரத்த சாட்சியா மரிக்கல. I will not die as a martyr in the tribulation period. என்னுடைய முடிவு என்ன இருக்கும்? What is my end? நரகமா இருக்கும். It will be a hell. அதை விட நான் இப்போ ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா, If I finish my race இதுவரைக்கும் now, ஓடுனதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைச்சா போதுமானது. I will get one place for a delay in our run. மூளை எவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னு பாருங்க. How fast the brain is working. நம்முடைய நிலவரத்தை நாம் சீர்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டியது அவசியம். It is necessary we have to make right our state and make it upright. நீ இங்க வந்து உன்னை பலப்படுத்தி உன்னை புஷ்டியாக்கி கொண்டு நீ திரும்பி போகணும். You have to come here and make your strength and fat. தேவ சமூகங்கிறது உன்னை என்கரேஜ் பண்ற ஒரு இடம். The presence of God will encourage you. உன்னுடைய பவரை கூட்ட வால்யூமை கூட்டுற ஒரு இடம். It's a place it encourage your power. உன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம். It is a time you have to encourage our அந்த strength. தேவ கர்த்தருடைய தூதன் பேசின உடனே கிதியோன் திரும்பி போனா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு சொன்னார். You go with the strength which you have when the messenger of God talked to you. அதனால எந்த வேதனையோடு பாரத்தோடு நீ வந்திருந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் God கொள்வார். will look after every problem and sorrow which you have come here with. உன் அறிவு என்ன சொல்லுது? What is your knowledge say? உன் புத்தி என்ன பேசுது? What is your understanding அது say? எப்படி பார்த்துக் கொள்வாரு? How he will look after? ஆபிரகாமும் தன்னுடைய பிள்ளையோடு போய் கொண்டிருந்தான். Abraham was going with his son. ரெண்டு பேரும் போய் கொண்டிருந்த பொழுது When they were two going, வேலைக்காரர் எல்லாம் விட்டாயிச்சு. other servants were left out. இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. Only they were two. இவன் திடீர்னு ஈசாக்கு கேட்டான், Suddenly Isaac asked, டாடி ஆட காணுமேன்னு கேட்டான். Daddy, where is the goat? இவன் கேட்ட கேள்வியில ஆபிரகாம் அப்படியே திகைச்சிட்டார். Abraham was struggled because of the question. ஏன்னா பலியிட போறது யாரு? ஆட இல்ல, யார? மகனை. Only he is going to offer the son, not the goat. உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் அறிக்கை, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். God will look after, he said. நீ அமைதியா வா, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். You come quietly, God will look after everything. அதனால நீங்க எந்த பிரச்சனையில வந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Whatever problem comes to you, don't worry, God will look after. இந்த தாய் சொன்னா, என் பிள்ளையில ஒருத்தன் வலது வாரிசத்துல உட்காரணும், ஒருத்தன் இடது வாரிசத்துல உட்காரணும். This mother said one of my sons would sit at the left and right, one of இத the other கேட்ட உடனே அங்க இருந்த 10 சீசர்களும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. the other 10 disciples got tense. 24 வசனத்துல 10 பேரும் எரிச்சல் அடைந்தார்கள். The 24th verse, all the 10 got அவங்க 10 பேருக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. They were all indignation with. இவங்க பையன் மட்டும் ஒருத்தன் இங்க உட்காரணும், ஒருத்தன் உட்காரணும், நாங்க எல்லாம் அப்படியே சைடுல வரிசையா போயிட்டே இருக்கணுமா? We have to go in the sideways, only one of these children should sit here. ஆனா அந்த தாயினுடைய ஆசையை பாருங்க. You see the desire of that mother. யாராவது இப்படி ஆசைப்பட்டிருக்கீங்களா? Did anyone get a desire like that? யாராவது போன்ல இப்படி யாராவது என்கிட்ட சொல்லி ஜெபிக்க பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்களா? Have you anybody having the prayer list like that? இனிமே பண்ணுவீங்க. இனிமே பண்ணி என்ன பிரயோஜனம்? What is the use of doing that? முதல்ல இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் இன்னைக்குள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணணும். Today you have to solve this problem. திஸ் ப்ராப்ளம் இல்ல, இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னா இப்ப குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. You are sitting with a confusion how to solve the problems today. நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் பூமிக்குரியதை சார்ந்து இருக்கு. All our supplications are regarding the worldly. எல்லாம் பூமிக்குரியதாகவே இருக்கு. All the worldly things. ஆனா இத விடுங்க. You leave it all. பரலோகத்தின் சிந்தையை பாருங்க. You see the mind of heaven. பரலோகத்திலும் அந்த பெண் சிங்காசனத்துல என் பிள்ளை உட்காரணும் சொல்றா. In the heaven also that mother asked children should sit in பரலோகத்துல பல இடம் இருக்கு. பரலோகத்துல பல இடங்கள் There are many இருக்கு. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many mansions. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். If also I would have told you. அவைகளில் ஒன்றை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் I will கொள்வேன். prepare a place for you and again come and gather you. அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா எனக்கு போதுங்க அப்படின்னு அவ சொல்லவே இல்ல. She did not say one place it is gonna I get. சிலுவையில தொங்கின கல்லன் தான் சொன்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்துக்கொள். The thief one was hanging the cross said,
Lord, remember me when you come into the paradise. அவன் பரிசுத்தவன் கிடையாது. He was not a saint man. அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. He was not a saved man. அவன் தெய்வீகமா வாழ்ந்தவன் கிடையாது. He did not live as a godly man. ஆனா ஒரே ஒரு இடத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல இயேசு ஆண்டவர்னு ஒத்துக்கொண்டான். At the last minute he accepted Jesus Christ as a Lord. அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு விசுவாசித்தான். He believed he got a kingdom. மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பினான். He believed that there is a life after the death. அந்த ராஜ்யத்துக்கு இவர்தான் அதிபதிங்கிறத புரிந்து கொண்டான். He understood he was the captain of that kingdom. ஆனதினால அவன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்னைய கொஞ்சம் என்ன செஞ்சீங்க, நானும் உங்க கூட தொங்கி இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. Lord, remember me when you come into thy kingdom, he said. உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்பாய்? பரதீசில். Immediately Jesus said, today you will be with me in அந்த paradise. பாரடைஸ்ங்கிறது சிங்காசனம் அல்ல. It is, paradise is not a throne. அந்த பரதீசி என்பது சிங்காசனம் கிடையாது. The paradise is not throne. பரலோகத்துல ஒரு இடம், அதாவது புதிய பூமியில அவனுக்கு ஒரு இடத்தை There கொடுக்கிறார். is a place in the new heaven. ஆனால் இந்த தாய் சொல்றா, இந்த புதிய வானம் புதிய பூமி எல்லாம் கிடையாது, புதிய எருசலேம் எல்லாம் கிடையாது, சிங்காசனத்துல என் பிள்ளை வந்து என்ன செய்யணும்? உட்காரணும். But this father says, my children should sit on the throne, not in the new heaven. அந்த தாய்க்கு எவ்வளவு பெரியதான ஒரு கற்பனை வந்துருச்சுன்னு யோசிச்சு பாருங்க. What kind of great imagination for this mother. அவளுடைய தரிசனம் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. How she got the vision. இவளுக்குள்ள என்ன தூண்டுதல் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. How the indication for her. அவளுக்கு இந்த உலகத்தை எல்லாத்தையும் மறந்தாச்சு. She forgot all things of the world. பரலோகத்துல இயேசு உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தை நினைச்சு பார்த்து என் பிள்ளை இந்த இடத்துல வந்து உட்காருவானா அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்குள்ள வந்து She got விட்டது. a desire of thinking about the throne where Jesus sit in the heaven. She got. இப்படிப்பட்ட தாய்மார் தகப்பன்மார் நம்முடைய சபைக்கு தேவை. We need such kind of mothers and fathers to this church. பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த சிந்தையில மாறுங்க. You all parents, you become this mind. அப்படி மாறினா சிவகாசி சர்ச் பரிசுத்த சபையா மாறிடும். If it is changed like that, the Sivagasi church will be a holy உலக church. பிரகாரமா எந்த தேவைகளுக்கு நீ ஜெபிக்கவே மாட்ட. பரலோகத்துக்கு போகணும், அந்த மேன்மையான இடத்துக்கு போகணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு நான் பேசணும், இயேசுவோடே நான் இருந்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற ஒரு தவிப்பு உனக்குள்ள வந்துவிடும். You'll be having a longing about I have to be with Jesus, I have to go to heaven, not on the earthly things. அந்த தவிப்பு இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில தெய்வீகம் உருவாகி கொண்டே வரும். If you are having that longing, the divine nature will be growing in you. இங்க அந்த தாய் சொல்றா, வலது வருஷத்துல உட்காரணும், இடது வருஷத்துல He உட்காரணும். has to sit in the right and left side of Jesus. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விண்ணப்பம். What kind of good supplication. இந்த விண்ணப்பத்தோடு வந்த அவளை பார்த்து இயேசு சொன்னார். Seeing her, Jesus said. மத்தேயு 20:22. Matthew 20:22. யாரும் இந்த பிரசங்கத்திலயும் தூங்கிட்டு போயிராத. Don't sleep in this message also. இங்க இயேசு சொல்றாரு, நீ என்ன திடீர்னு ஒரு வித்தியாசமான விண்ணப்பத்தை கொண்டு வந்துட்டேன்னு கேக்குறாரு. Jesus asking, what kind of different supplication you have brought to me? கானானிய ஸ்திரீ வந்து என் பிள்ளைக்கு பேய் பிசாசுல இருந்து விடுதலை கிடைச்சா போதும்னு சொன்னா. The Canaanite woman asked deliverance from the devil possessed. எவீரு வந்து சொன்னா, என் பிள்ளை செத்துக்கிட்டு இருக்கு, என் பிள்ளை எழுப்புனா போதும்னு சொன்னா. The Javiru said, arise my son is ஒரு dying. தகப்பன் தான் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு, அதுல இருந்து விடுதலை கிடைச்சா போதும்னு சொன்னா. When father said, I need the deliverance for my son. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிசாசு வியாதி பிரச்சனை இதுதான் தீரணும்னு ஜெபிச்சிட்டு இருக்குதா? இவ வந்து வித்தியாசமா ஒரு ஜெபம் பண்றா, என் பிள்ளை பரலோகத்துல உம்மோடு வந்து உட்காரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. When all parents were asking for different things, but she was asking only a throne for the children. நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் முடிஞ்ச உடனே என் பிள்ளைக்காக ஜெபிங்கன்னு ஒரு குரூப் வரும். One group will come, whatever message I give. ஹீலிங் சர்வீஸ் எல்லாம் முடிச்ச பிறகு எல்லாரும் சாட்சி சொன்ன பிறகு சுகம் இல்லைன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு குரூப் வரும், பாத்திருக்கீங்களா? After the healing service will over, one group will come for the praying for healing. இவங்களுக்கு அந்த பிரசங்கம் ஒர்க் பண்ணல. The message did not work for them. அந்த ஹீலிங் சர்வீஸ்ல இவங்களுக்கு இடம் கிடைக்கல. ஹீலிங் சர்வீஸ்ல இவங்களுக்கு குணமாகல. They did not get the healing in the healing service. அதே மாதிரி இப்ப அந்த பிரசங்கம் கேட்கும் பொழுது நம்முடைய சிந்தையை தெய்வீகமா மாற்றணுங்கிற சிந்தையோடு நீங்க கேட்டாதான் அந்த பிரசங்கம் வேலை செய்யும். If you hear with a divine nature, your mind will be changed. இன்றைக்கு அந்த தாய்க்கும் சரியான ஒரு தெய்வீக வாஞ்சை வந்தது. This mother got a divine nature for இன்னையில இருந்து உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கொஞ்சம் டிஃபரண்டா மாத்துங்க. You change the prayer for your children in a different way. நல்ல மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும் ஜெபிச்சிட்டே இருக்காதீங்க. Don't pray for good marks. ஒழுங்கா படிச்சா நல்ல மார்க் எடுப்பான். If you study well, you will get good marks. இப்ப நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் திருத்துறவனுக்கு ஜெபிக்கணும். We have to pray for the evaluators. இவன் பரீட்சை ஒழுங்கா எழுதுறதுக்கு ஜெபம் இல்ல. He is not writing the exam well. திருத்துறவன் கண்ணுல தயவு கிடைக்கும். We have to get the favor from one who corrects the paper. ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னா, One girl said to me, क्वेश्चन ரொம்ப டஃப், நீங்க சரியா ஜெபம் பண்ணல. You did not pray well because the question was very tough. நான் சரியா ஜெபம் பண்ணலையா? क्वेश्चन டஃப் ஆயிடுச்சா? Because I did not pray well, question tough. அது என்ன செய்யணும்னு கேட்டேன். What is next? நீங்க சரியா ஜெபிக்காதனால क्वेश्चन டஃப் ஆயிருச்சு, திருத்துறவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணு. You have to pray for one who corrects because the question is very tough because you did not pray well. இப்ப நாங்க வந்து இதுக்கு தான் இப்ப மாட்டிட்டு இருக்கோம். We are only praying for this. நீ ஒழுங்கா கிளாஸுக்கு உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க, ஒழுங்கா படிக்கல. டியூஷனுக்கு பணம் கட்டினாங்க, அதுலயும் ஒழுங்கா படிக்கல.
இப்போ கொஸ்டின் எடுக்கிறவனுக்காக ஜெபம் பண்ற, திருத்துறவனுக்காக ஜெபம் பண்ற. You are not studying in the school or tuition well, but you are praying for one who corrects the paper. இன்னைக்கு நிலவரமே மாறி போயிருச்சு. Now the state has changed. பிள்ளைகளுடைய நிலவரம் போயிருச்சு, பேரண்ட்ஸ் நிலவரம் போயிருச்சு. The parents and the children's states are different. மார்க் குறைஞ்ச உடனே இந்த பிள்ளை சொல்லுது எங்க கிளாஸ்ல 28 பேர் ஃபெயில் அப்படிமா. When the mark is very less, she will say 22 children are fail in my class. 10 பேர் பாஸ் ஆயிருக்கான்ல, அவனை ஏன் சொல்ல மாட்டேங்கற? Why are you not saying 10 children pass? உடனே பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க நல்லா படிப்பா, என் பிள்ளைக்கு ஏதோ தவறா மார்க் போட்டாங்க. They got the wrong mark or something miss. இப்படி பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இவன் பாஸ் ஆகவே மாட்டான். He never get past such kind of parents till they. இப்படி தான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை தவறா என்கரேஜ் பண்ணி அதுக்கு ரீவேல்யூஷனுக்கு பணத்தை கட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க. Wrongly the parents are motivating the children and giving money for the revaluation. பிள்ளைகளை எப்படி கொண்டு போகணும், எப்படி வளர்க்கணும், எந்த நிலவரத்துல அவனுடைய தாட்டை கொண்டு வரணும்னு பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் வேணும். Parents should need the training. How should they grow up? சும்மா 18 வயசு 19 வயசுல கல்யாணத்தை கட்டி விட்ட உடனே அது அங்க போய் ஒரே சண்டையும் தகராறும் பண்ணி திருப்பி இதுக்கு பிள்ளைகளை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போகும்? If you give the marriage at 19 years old, how she will be after that? மெச்சூரிட்டி இல்லாம லைஃப்ல இறக்கி விட்டு அதுங்க எல்லாம் தகராறா பண்ணிட்டு இருக்கு. Without maturity they got in their life and they are doing all the பிள்ளைகளை தெய்வீகத்துல நீ கொண்டு வரணும். You have to bring your children in the divine nature. உனக்கு ஒரு பிள்ளையை கொண்டு வந்தாருன்னா அத மகிமையில உன்னால கொண்டு வர முடியுதா? Can you bring in the glory? உனக்கு 4 பிள்ளைகள் கொடுத்திருந்தா அந்த 4 பிள்ளைகளையும் மகிமையில கொண்டு வந்து நிறுத்தணும். You have to bring the 4 children. God has given you 4 children in the glory. இந்த தாய்க்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளும் அழைப்பு உள்ள பிள்ளைங்க. This mother got 2 children, they got calling. 2 பையங்க தான் இருந்தாங்க, 2 பையங்களும் ஊழியத்துக்கு அழைப்பு, 2 பேரையும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. They got calling for the ministry. She was given for that. ஒப்பு கொடுத்தால் மட்டும் போதாது. Not only they committed. என் பிள்ளை யூதாசா மாறிட கூடாதுன்னு சொல்லிட்டு சிங்காசனத்துக்கு வரணும்னு சொல்றா. My children should not become a Judas and come to throne. இங்க இதுல ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான உடனே அந்த தாய்க்கு வேதனை ஆயிருச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோ. My children will not get anything. She got a worry. அவன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கணும்னு இந்த தாய் வேதனையில உச்சகட்டத்துக்கு வந்துட்டா. She came to the pain of sorrow when he உங்கள ஒருவன் பிசாசா இருக்கறான உடனே ஐயோ 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கோமே, நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஆயிடுமோன்னு அவ ரொம்ப பதச்சிட்டா. She feared what my children will get something. One of you is the devil. அந்த வேதனையில அவ சொல்றா என் பிள்ளைங்க 2 எங்க வரணும்? சிங்காசனத்துக்கு வரணும் ஆண்டவரே. In that sorrow she was saying, Lord, my children ஒரு வலது பாரசத்துல உட்காரணும், ஒருத்தன் இடது பாரசத்துல உட்காரணும். One should sit at the right hand, one நீ should sit at the சிங்காசனத்துல பரலோகத்துல இருக்கும் பொழுது என் பையன் 2 பேர் 2 சைடுல நிக்கணும்னு ஆசைப்படுறா. she got a desire, my children should sit as அந்த தாயினுடைய விருப்பத்தை ஆண்டவர் அறிந்து ஆச்சரியப்பட்டார். God was wondered by knowing the desire of the mother. அவர் சொல்றாரு நீ கேட்டுக்கொள்கிறது என்னதுன்னு உனக்கு தெரியுமா? Do you know what you are asking? உனக்கு நீ என்ன ஜெபம் பண்றனே தெரியல. சிங்காசனங்கிறது சர்வசாதாரணமான காரியமா? The throne is it an ordinary thing? அந்த சிங்காசனத்துக்கு போறது ரொம்ப சுலபமான ஒரு காரியமா? Is it an ordinary thing or easy thing? You can go to the அது ஒரு long process. It is a long process. அது ஒரு பெரிய வேலை. It is a great work. அதுக்கு துவக்கம் இருக்கு, வளர்ச்சி இருக்கு, ஒரு நிறைவு இருக்கு. அந்த நிறைவை தாண்டாதான் நீ அந்த இடத்தை அடைய முடியும். It has a beginning and a growth and an ending. After the ending only you can grow the go there. இயேசு சொன்னார் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ண முடியுமா? Are you able to drink in the cup? நான் பெறும் ஸ்நானத்தை உன்னால பெற முடியுமா? Can you take the baptism which I got baptized with? இந்த கேள்வியை அந்த தாயிட்ட கேட்டா, அந்த பிள்ளைகள்ட்ட கேட்டா. Jesus asked this question to the mother and the children. அதற்கு அவர்கள் சொன்னாங்க அப்படியே கூடும் ஆண்டவரே. Father, they said, Lord, it is. அவனுக்கு முடியாதுங்கற சப்ஜெக்ட் கிடையாது. அவன் பரலோகத்துக்கு போணும்ங்கற full swingல நின்னுட்டு இருக்கான். They were standing in the full swing to go to heaven. They did not say no. இந்த ஊழியத்துக்கு எடுக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க இருக்கிற வேகத்தை பார்க்கணும். You see the spirit of when they are taking for the ministry. நீ வீட்டுக்கு போக மாட்டியே, நான் ஏன் போறேன் அப்படிமா? Will you go home? அவனை எங்கயாவது போடுவோம், எங்கனாலும் போடுங்க. Where can you put the ஊழியத்துல பயங்கர பாடுகள் இருக்கும். There will be great suffering in the ministry. பரவாயில்லை, நான் வந்திருக்கேன். No matter, I'll come. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா full speedல இருப்பாங்க. They will be in the full swing. அதே ஸ்பீடு கடைசி வரைக்கும் இருந்தா பிரச்சனையே கிடையாது. It is no problem if the speed is same. அது போ ஸ்லோவா ஆறனால தான் ஊழியத்துல பல பிரச்சனைகள். There are many problems when the speed is decreasing. இந்த தாயும் தன்னுடைய பிள்ளைகளோடு சொல்றா ஆண்டவரே எங்களுக்கு கூடும். Lord, we are able to do that. நீர் குடிக்கும் பாத்திரத்தில் நாங்கள் குடிப்போம். We will drink in the cup which you drink. நீர் பெறும் ஸ்நானத்தை நாங்கள் பெறுவோம். We will take the baptism which you are baptized. அது எங்களால முடியும்னு சொன்னாங்க. We are able, they said. பிரியமானவர்களே, சிங்காசனத்துக்கு போக ஒரு மனிதனுக்கு அழைப்பு இருந்தால் மட்டும் போதாது. Not only calling to go to the throne. இந்த சபைக்குள்ள நீ வந்து விட்டால் மட்டும் போதாது. Not only you come into the church. நீ ஒரு விசுவாசி என்கிற பெயரளவுல ஒரு அனுபவத்துக்குள்ள வந்தால் மட்டும் போதாது. Not enough you come in the name and members. நீ பெற வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, நீ குடிக்க வேண்டிய ஒரு பானம் உண்டு. There is the baptism you have to take and you are there, you have to drink. இந்த அனுபவத்துல நீ வந்து நீ முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். You have to come in the experience and go forward. நீங்க நினைச்ச மாதிரி பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் வந்துட்டா பரலோகத்துல ஏதாவது ஒரு சீட் கிடைச்சிரும்னு நீங்க நினைச்சிராதீங்க. You don't think if you come to the Pentecost church you will get a place in the heaven. பணத்துல கிடையாது, மெரிட்ல தான் கிடைக்கும். Only not in
in the money but in the merit. லைஃப் வச்சு தான் தேவன் கொடுக்க போறாரு. God is going to give you with the life. அதுக்கு நீ முதலாவது நீ ஆண்டவர் குடிக்கிற பாத்திரத்துல குடிக்க வேண்டும். First of all, you have to drink in the cup God. இரண்டாவது ஆண்டவர் பெற்ற ஸ்நானத்தை நீ பெறணும். Secondly, you have to take the baptism which God has இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த தாயும் சொன்னாங்க, நாங்கள் அதை செய்கிறோம் ஆண்டவரேன்னு சொன்னாங்க. When Jesus said this, the two children and the mother said, புதிய ஏற்பாட்டு சபை சிங்காசனத்துக்குரிய ஒரு சபை. The New Testament church is the throne. புதிய ஏற்பாட்டு சபை அந்த மகிமையான இடத்துக்குரிய ஒரு சபை. The New Testament church is for the glorious place. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். But in the beginning God created the heaven and the earth. இங்கிலீஷ்ல வந்து heaven and the earth னு சொல்லி இருக்கு. In English it is said heaven and earth. நம்ம தமிழ்ல தான் வானம்னு சொல்றோம், அங்க பரலோகம்னு சொல்லி இருக்கு. In English it is said heaven. பரலோகத்தை தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் அவர் சிருஷ்டித்தார். God created the heaven first. வேதம் சொல்லுகிறது, The scripture says, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. The heaven is a throne and the earth is my footstep. வானத்தை ஃபர்ஸ்ட் சிருஷ்டித்தார். First he created the heaven. வானம் தான் என்னது? அவருடைய சிங்காசனம். His throne. அப்ப சிங்காசனத்தை தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்தாரு? சிருஷ்டித்தார். First he created the throne. சரிதானா? உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். I think you can understand. உட்கார். வானம் எனக்கு சிங்காசனம். The heaven is my throne. வானம் சிங்காசனம்னா தேவனுடைய சிருஷ்டிப்புல ஃபர்ஸ்ட் எதுதான் வருது? சிங்காசனம் தான் வருது. In the creation of God only the throne comes. சிங்காசனம்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of throne? Church. That is the church. எரேமியா Jeremiah 2ஆம் அதிகாரத்துல, சாரி 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். 3:17. Jeremiah 3:17. எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லுவார்கள். They will call Jerusalem as the throne of the Lord. அப்ப ஃபர்ஸ்ட் சிருஷ்டித்தது எது? முதலாவது தேவன் சிருஷ்டித்தது எது? What he created first? வானம் என்கிற சிங்காசனம் அல்ல, சிங்காசனமாகிய எருசலேம் சர்ச் தான் ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கப்பட்டது. The church was first created. நாம் எல்லாம் ஏற்கனவே ஆண்டவருடைய மனதில் இருந்தவர்கள், வரைந்தவர்கள். We were all drawn or graven in the mind of God. நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஏற்கனவே இருந்தவர்கள். Already we were in the presence of God. அந்த ப்ளூ பிரிண்ட்ல நமக்கெல்லாம் இடம் இருக்கு. We are having place in that. ப்ளூ பிரிண்ட். In the blueprint we are having place. பரலோகத்தில் உள்ள அந்த மாதிரி அந்த சிங்காசனத்துல நமக்கு ஒரு இடம் இருக்கு. We are having the place in the blueprint. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்கு அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. We are having a place there. இதைத்தான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, we see in Proverbs 8:31, நான் அவருடைய அருகிலே செல்லப்பிள்ளையாக இருந்து நித்தமும் மனுமக்களுடனே நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? களி கூர்ந்து கொண்டிருந்தேன். I was rejoiced with the people when I was like a lovely child. இயேசு கிறிஸ்துவை பத்தி உள்ள ஒரு தீர்க்க தரிசனம். It is a prophecy regarding Jesus Christ. நான் நித்தம் அவர் அருகிலே செல்லப்பிள்ளையாக இருந்தேன். Every time I was a lovely child by him. அவருடைய பூ உலகில், in his world, அவருடைய மனுமக்களுடனே நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். I was rejoiced with the people of him. இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக சாலமோன் சொன்னதான ஒரு அனுபவம். It was an experience Solomon said before Jesus Christ was born. அப்படியானால் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நாம எல்லாருமே ஏற்கனவே தேவனுடைய மனதில் இருந்தவர்கள். நேரங்கள் காலங்கள் வரும்பொழுது நம்ம இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். Now God has brought us when the time came, we were before that in his mind. தேவனுடைய சிருஷ்டிப்புல முதலாவது எருசலேம் சிங்காசனம் சிருஷ்டிக்கப்பட்டது. First of all, the Jerusalem or the throne was created in that. அந்த சிங்காசனத்துக்கு நீ போணும்னா, if you want to go to that throne, நீ அவர் எடுத்த ஸ்நானத்தை நீ எடுக்கணும். you have to take the baptism which he has taken. காலையில அங்க ஒரு சிலர் கூட்டத்துக்கு வந்திருப்பீங்க. Somebody might have come to that meeting day. நீங்க இந்த சப்ஜெக்ட்ல ஒதுங்கி அப்படியே அமர்ந்துருங்க. You sit quietly. நீங்க எந்த பதிலும் சொல்லக்கூடாது. You no need to say any answer. காலையில அங்க கூட்டத்துக்கு வந்தவங்க எதுவும் சொல்ல வேண்டாம். You no need to say any answer for those who are. இயேசு சொன்னார், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறக்கூடுமா? Can you take the baptism which I have taken? அவங்க சொன்னாங்க நாங்கள் பெறக்கூடும்னு சொன்னாங்க. We are able, they said. எத்தனை ஞானஸ்நானம் இருக்கு? How many baptisms are there? யாரும் காலையில வந்தவங்க யாரும் பேசாதீங்க. Don't talk over those who come in the morning. எத்தனை ஞானஸ்நானம் இருக்கு? How many baptisms are there? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. You don't worry, fear, say loudly. 1 2 3 3ன்னு சொல்றவங்கள கை வைத்துங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் வரிசையான பயன் சொல்லிட்டே வர 4 ஞானஸ்நானம் இருக்கு. There are 4 baptisms. 4 ஞானஸ்நானம்னா ஏஜி சர்ச்சில் 1, சிபிஎம்ல 1, சிஎஸ்சில 1 அப்படி கிடையாதுங்க. It is not so like different denomination. ஒரு விசுவாசியை நான் பார்த்தேன். I saw a believer. நான் 3 ஞானஸ்நானம் எடுத்துர்க்காங்க. I have taken 3 baptism. நான் சொன்னேன், எப்படி 3 ஞானஸ்நானம்? How did you take 3 baptism? ஏஜிக்கு போனா அவங்க தான் உண்மையான சர்ச், இதை விட வேற உலகத்துல பூலோகத்துல வேற நல்ல சர்ச்சே கிடையாதுன்னாங்க. அங்க எடுத்து I went to AG church, they said it is a true church and I took. அதுக்கு முன்னால சர்ச் ஆஃப் காட்ல இருந்தேன். Before that I was in the church of God.
அப்ப நீ அங்கே எடுத்துக்க, Have you taken baptism? அங்கே எடுத்திருக்கிற. I taken ஏன்னா மத்த baptism. சபைகளுக்கெல்லாம் உலகத்துல உள்ள பேரு பைபிள்ல உள்ள பேரு வச்சிருக்காங்க. இது மட்டும்தான் தேவனுடைய சபை, சர்ச் ஆஃப் காட். This is நேரடியா only வந்து named the church of God. அதனால இந்த சர்ச்சில் நீ எடுத்தாதான் கரெக்டா போவேன்னாங்க, அங்கே If எடுத்தாச்சு. you take baptism in this church, you will go to heaven. அவனுடைய ஆசை என்னன்னா எந்த ஞானசனமா எடு, நான் பரலோகத்துக்கு போனா போதுங்கிறான். Only his desire, anyway I have to go to heaven, whatever நான் baptism I சொல்றது take. இப்படி சர்ச்சா அலைஞ்சு ஞானசானம் எடுத்துட்டு வர்றது அல்ல. I am not saying about going to church to take ஞானஸ்நானத்துல baptism. 4 தன்மைகள், 4 விதமான ஞானசானத்தை வேதத்தின் அடிப்படையில் நாம் பெற்றிருக்க வேண்டும். According to the scripture, we have to get 4 kinds of baptism. அவங்க சொன்னாங்க நீர் பெறும் ஸ்நானத்தை நாங்களும் பெறுவோம் We சொன்னாங்க. will take the baptism which you are baptized with, they said. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல முதலாவது தண்ணீர் ஞான ஸ்நானம். First of all, baptism of water. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். If a man not born with water and spirit, he cannot enter in the kingdom of God. நீங்க இப்ப எந்த ஞானஸ்நானத்துல நிக்கிறீங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்போ You see what kind of baptism you நீங்க have சரியா taken. எல்லா ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. You see whether you have taken the right baptism நீ or. எந்த பாஸ்டர் கையில எடுத்தங்கிறது முக்கியம் இல்ல. It is not a matter you have which pastor you have நீ taken. பாஸ்டர் கையில எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி அடிச்சேன்னா என்ன பிரயோஜனம்? If you take in the pastor's hand, then what? திருப்பி ட்ரிங்க் பண்ணினா If you take the drink, what is the matter? அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. It is no use. நீ அந்த பாஸ்டர் பேரை கெடுக்கிறன்னு அர்த்தம். You are spoiling the name of the pastor. அப்படினால நீ எடுத்த ஆள் சரியா இருக்கணும். The person you which you முதலாவது ஞான ஸ்நானம் தண்ணீர் ஞான ஸ்நானம். first of all the baptism of water baptism. ஜலத்தினால ஞான ஸ்நானம் எடுக்கணும். You have to take the baptism with water. இயேசு சொன்னார் நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா? Can you take the baptism which I get baptized அவங்க with? ரெடின்னு சொல்லிட்டாங்க. They said we are ready. அதுக்கு முன்னாலே அவங்க ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு. Before that they got taken baptism. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஞான ஸ்நானம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? How the baptism is accepted in the New Testament? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துல நீ ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும். You have to take the baptism in the name of our Father. முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும். தண்ணீரில் மூழ்கி நீ எடுத்துக்கணும். You have to dip in the water. இரண்டாவது அந்நியபாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி பெற்றவருடைய கைகளிலே நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். You have to take the baptism in the spirit anointed person. இந்த 3 கண்டிஷன் இல்லாத ஞானஸ்நானம் ஏற்றுக்கொள்ளப்படாது, பரலோகம் அங்கீகரிக்காது. The heaven will not accept or recognize if you don't take the baptism in the இது right way. முதலாவது ஞானஸ்நானம். First baptism. இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலே நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். Secondly, you have to baptize with the Holy Ghost. அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவி பெருங்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம். Secondly, we are telling after the baptism you have to receive the Holy Ghost. மத்தேயு 3:11 வாசிக்கும் பொழுது When we read in Matthew 3:21, மத்தேயு 3:11 வாசிக்கும் பொழுது 3:11, அங்க 2 விதமான ஞானஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கிறது. two kinds of baptisms are set here. ஒன்று எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். One who is coming back of me is greater than me. He will நான் baptize உங்களுக்கு with fire and water. நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்தேன். I will give you water baptism in the water. ஆனா அவர் எப்படி கொடுப்பாரு? ஒன்று பரிசுத்த ஆவியினாலும், இரண்டாவது அக்கினினாலும் ஞானஸ்நானம் He கொடுப்பார். will baptize you with the Holy Ghost and with fire. எத்தனை பேர் இந்த ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க? கை வைத்துங்க How பார்க்கலாம். many of you have received the baptism? Raise up your hand. என்ன டவுட் ஆயிடுச்சு எல்லாருக்கும்? Do you have a doubt? இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு. Both are united here. இரண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Second one is the Holy Spirit. அத ஞானஸ்நானம்னு சொல்லுது. It says the baptism. எப்படி தண்ணீருக்குள்ள நம்ம மூழ்கி வர்றோமோ அதுபோல பரிசுத்த ஆவிக்குள்ள நீ மூழ்கணும். You have to dip or immerse in the Holy Spirit. அந்த ஜீவ நதியில நீ மூழ்கணும். You have to dip in the முழுவதும் நீ water. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். It is the experience of filling the Holy இது Spirit. சும்மா கிளாப் கை தட்டறதுக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்கீங்க Not கொஞ்சம். only for clapping. அது பொம்மைக்கு கூட கீ கொடுத்தா கை தட்ட தான் செய்யுது. If you give the key to the doll, it will also clap. அது என்னதுக்கு? அது எதுக்கு? வேஸ்ட். It is waste. இந்த அபிஷேகம்ங்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம்ங்கிறது நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்துல மூழ்குவது. You have to immerse in the Holy Ghost. முழுவதும் நீ பரிசுத்த ஆவிக்குள்ளேயே வந்து விடுவது. Holy, you have to come in the Holy Ghost. ஆவியினால் நடத்தப்படுவது, You are leading by the Holy ஆவியினால் Spirit. உணர்த்தப்படுவது, You are instructed by the Holy ஆவியினால் Spirit. பாதுகாக்கப்படுவது, You are preserving by the Holy ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது. You have to destroy by the Spirit. முழுவதும் பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டுல உன்னுடைய வாழ்க்கை வருவதுதான் உண்மையான அபிஷேகம். The whole life is come under the control of the Holy Spirit is a true நீ Holy சும்மா Spirit. ஞானஸ்நானம் பெற்று இங்கேயும் ஆவியில் அழிஞ்சிட்டு வெளியே போய் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு முடிஞ்சு போகும்போதே கோயில்ல தான் பிடிச்சா சண்டை போட முடியும், வாய்ப்பு இங்கதான் ஆள் சிக்குவான்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. It is no use after getting the baptism you are going out and fighting with others. பரிசுத்த ஆவியில நீ மூழ்கணும். You have to immerse in the Holy Spirit. எப்படி தண்ணீர் ஞானஸ்நானம் தெளிப்பு நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோமோ, As we are not accepting the sprinkling baptism. குழந்தை ஞானஸ்நானத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோமோ, We are not accepting the sprinkling baptism. குழந்தை ஞானஸ்நானம். The child baptism. அது போல நீ இந்த நாட்கள்ல தெளித்த பரிசுத்த ஆவியில நமக்கு தேவை கிடையாது. We no need the sprinkling or the baptism. நீ பரிசுத்த ஆவியில மூழ்கணும். You have to immerse in the Holy Spirit. நீ வெளியே வரும்போது உன்னை பார்க்கறவன் அபிஷேகத்தை பார்க்கணும். When you are coming out, the one who sees உன்னுடைய பார்வையில்
அபிஷேகம் இருக்கணும். In your mouth there should be anointing. உன்னுடைய பார்வையில அபிஷேகம் In இருக்கணும். your sight anointing. உன்னுடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கணும். In your words also there should be உன்னுடைய anointing. நடக்கையில அபிஷேகம் இருக்கணும். In your conversation there should be anointing. ஆப்பிரிக்கால ஒருத்தர் இருக்கிறாரு. There is a man in Africa. அவர் சொல்றான், நான் கையசைச்சா என்னோட சேர்ந்து யார் கையசைக்கிறா? ஆவியானவர் கையசைக்கிறார். If I shake my hand, the spirit of God அவர் has to shake. அசைக்காம என் கையை கூட நான் அசைக்க மாட்டேங்கிறார். Without his permission I will not shake. நான் நடந்தா அவரு என்னோட கூட என்ன செய்கிறார்? நடக்கிறார். If I walk, he is also walking. அந்த அளவுல ஆவியானவரோடு இணைந்து நடக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க. There are people those who are going with the spirit of God today. ஏன் ஏனோக்கு தேவனோடு நடக்கவில்லையா? They did not walk with God. அதனால பரிசுத்த ஆவியில் மூழ்குதல். It is immersing in the Holy Spirit. மூன்றாவது, Thirdly, எனக்கு பின் வருகிறவர் அக்கினியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் who கொடுப்பார். comes behind me will baptize you with பரிசுத்த ஆவி the பெற்றா fire. மட்டும் போதாது, அக்கினி அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள You have வேண்டும். to receive the fire of anointing also. உனக்கே தெரியும் அனல் பற்றி எரியும். You yourself know the fire will burn in you. அதுதான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். It is a great excellent thing. நீ அபிஷேகத்துல நிரம்பும் பொழுதே உனக்கு தெரியும் உன்னுடைய பாடி ஃபுல்லா அக்னியா மாறினது. You yourself know when you are feeling in the spirit your body is full of fire. பிசாசு பிடிச்சவன் பக்கத்துல இருந்தானா எரியுதுமா. It is one devil possessed man sitting here, he will say எங்க இருந்து அக்னி வருது? why the உனக்குள்ள இருக்கிற அக்னி அவன் வல்லமையை சுட்டரிக்கும். the fire from you will burn him. பரிசுத்தாவின் அக்னி இறங்கும் பொழுது பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வருகிறது. The power of Holy Spirit comes and destroy the power இது of நம்ம sin. எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனால Because we have received only the power of Holy இங்க Spirit. ஆவியில் நிரம்புறோம், வெளியே போய் என்ன செய்றோம்? தகராறு பண்றோம். We are here, we are feeling the spirit going out and making problem. மறுபடியும் போய் பாவிகளாக பாவம் செய்றோம். Again we are going as a sinner and doing அதுக்கு sin. ரீசன் என்ன? What is the reason for that? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த அக்னி ஒன்னிடத்துல வரவில்லை. Because you did not get the fire to overcome the அதனால sin. அபிஷேகத்துல ஞானஸ்நானத்துல மூன்றாவது பகுதி நீ எல்லாரும் அக்னி அபிஷேகத்தை பெறணும். The third part of the baptism you have to receive the anointing of the உலக fire. குப்பைகள் உலக எண்ணங்கள் வந்து உனக்கு ஒரு செட்டன் லிமிட் ஒன்னு நெருங்கி வந்துருச்சுனால அது எரிஞ்சிரும். If the worldly nature and the worldly dust comes near you, it will burn away. சூரியனை நோக்கி ஒரு ராக்கெட் போச்சு. A rocket went near the sun. செட்டன் லிமிட்டுக்கு போன உடனே அப்படியே உருகிடுச்சு. That after certain limit melt away. அதுக்கு பிறகு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. It couldn't do anything after that. அது அங்க இருக்கிற கோடிக்கணக்கான டிகிரி அந்த வெயில்ல அந்த உஷ்ணத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். Because of the degrees of heat, it will melt away. அதனால இதுவரைக்கும் நீங்க பிரசங்கத்துல ரெண்டு ஞானஸ்நானத்தை கேட்டுட்டு நீங்க இதை மட்டும் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. You are sitting here with after hearing the baptism alone. அதுதான் சிவகாசியில கியர் அப்ளை ஆக மாட்டேங்குது. Because the gear is not applying. அபிஷேகம் full swingல வராததுக்கு ரீசன் இதுதான். This is the reason the anointing is not a full வண்டியை swing. தள்ளி தள்ளி விட்டு எட்டரைக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. We have to go on push the vehicle and come. அப்படி இருக்க கூடாது. நீ It அக்னியாய் மாறிடணும். you have to become a fire. நீ முழுவதும் அக்னிமயமாய் வந்துடணும். The fire should come upon you wholly. அப்படியானால் அக்னி சூளை உன்னை ஒண்ணுமே பண்ணாது. Then the fiery furnace will not do anything அந்த with அக்னி you. சூளையில சாத்ராக் மேஷாக் நேகோ உள்ள நடந்து போய்க்கிட்டே இருந்தாங்க. In the Shadrach, Meshach, Abednego, they walked in ஏன்னா the இவனே fiery furnace. பவர்ஃபுல் அக்னி. Because they were fire. இவனை போய் அக்னி சோதனை இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. The fire of temptation will not do anything with them. தாவீதே சொல்றான் அக்னி கூட நான் நடந்து போனேன்னு சொல்றான். David even says, I am walking through the fire. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான் அக்னி கூட போனா என் மேல அது ஒண்ணும் பற்றவே இல்லைன்னு சொல்றான். Isaiah prophet says, I went through the fire, it does not. அப்படியே புதிய ஏற்பாட்டு சபை எப்படிப்பட்ட ஒரு அக்னியால நிரப்பப்பட்டிருக்க Now வேண்டும். the New Testament church should be how kind of லூக்கா 12:49 என்ன சொல்லி இருக்கிறது? what is there in Luke? நான் பூமியில அக்னியை போட வந்தேன், அது அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I came to put the fire on the earth, I want to burn. நீ அக்னியில மூழ்கி நீ வரணும். You have to come, immerse in the fire and come. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? What the Lord said, seeing the high priest அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா நின்ற பொழுது when he was standing with a dirty dress, சாத்தான் அவனுக்கு விரோதமா நின்று கொண்டிருந்தான். the Satan was standing against him. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா, நீ எப்படி இவனை டச் பண்ண முடியும்னு He கேக்குறார். was taken from the band of fire. நான் எருசலேமை அக்னியாகவும் அதை அக்னி சூளையாகவும் மாற்றுவேன் ஆண்டவர் The சொல்லுகிறார். Lord says, I will make Jerusalem as a fire and the fire of சர்ச்சை தேவன் எப்படி மாத்துறாரு? அக்னி சூளையாக மாற்றுகிறார். He changing the church as the flame of fire. ஆனோட சபை அக்னிமயமா இருக்கணும். The church should be the flame. சரியான ஒரு அனல் மூட்டப்பட்ட சபையாக இருக்க It வேண்டும். should be a church with a fully burnt நான்காவது fire. ஞானஸ்நானம் The fourth one, லூக்கா 12:50 Luke 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. There is a baptism I have to அது take. முடியும் அளவு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். I am straitened with இதுதான் கடைசி ஞானஸ்நானம். This is a last baptism. இந்த ஞானஸ்நானம் ஒரு நெருக்கமான ஒரு பாதையை காண்பிக்கிறது. It shows a straightened path.
பாடுகள் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. The Christian life is full of suffering. எதிர்ப்புகள் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ The வாழ்க்கை. Christian life is full of opposition. பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. There are sufferings in the world. பிரச்சனை இல்லன்னு சொல்ல முடியாது. We can't say there is no problem. பிரச்சனை நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு தான் உன்னை விட்டு விலகும். After you go from the world, only the problem will go. அது இந்த உலகத்துல ஒழுங்கா ஜீவிக்கலன்னா அடுத்த நரகம் உனக்கு பெரிய பிரச்சனை தான். If you don't live properly in the world, again you will get problem. போராட்டங்கள் உண்டு. There are problems. எதிர்ப்புகள் உண்டு. You are having opposition. ஆனால் நாம் அதை ஜெயிக்க வேண்டும். But we have to overcome that. அப்படினால நாம் இந்த நாட்கள்ல நாம் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது. There is a baptism we have to take and with. அதுக்கு டெய்லி நம்ம ரெடி பண்ணிக்கணும். We have to be ready for that. ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். Every day we should ready for that. பிரச்சனை வந்தா அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். We have to get the power from God to overcome that. அடுத்த நாள் சிலுவையில் அடிபடணும்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இரவுல கெத்செமனேல தன்னுடைய இருதயத்தை ஊற்றினார். Jesus poured out his heart when the very next day he wanted to give. அப்படினா நாம் முழுக வேண்டிய நாலாவது ஸ்நானம் பாடுகளின் பாதை. There is the suffering, the path of suffering we have to take the boat. இதை நீ பெற கூடுமான்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், எனக்கு சிங்காசனம் தான் வேணும். Only we need the throne, we can get it easily. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you are desiring this experience? அடுத்து இயேசு சொன்னார் நான் குடிக்கும் பாத்திரத்துல நீ குடிக்க முடியுமா? Can you drink the cup which I drink? Jesus. உடனே அவங்க சொன்னாங்க நாங்க குடிக்கிறோம் ஆண்டவரே. We can drink, oh Lord. அவன் ரெடியா இருக்கறான், அவனுக்கு வேண்டியது சிங்காசனம் தான். They were ready, they wanted only the throne. உடனே அவங்க அதுக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். They accepted for that immediately. If you don't get it. அவன் சொன்னான் என்னை போன்றவன் ஓடி போவானா? Such kind of man run away from. அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் ஓடி போவேனா? Shall I go run away? இயேசுவினிடத்திலிருந்து இவ்வளவு நன்மை பெற்றவன் ஆண்டவரை விட்டு நான் விலகி போவேனா? Will I go out from God? I have got so many. ஆண்டவர் சொல்றார் பிதா கொடுக்கிற பாத்திரத்தை நான் பானம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். I am ready to drink in the cup which the Father give to me. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது John 19:21 அங்க 29 29 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it there? அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார். They gave a sponge with vinegar to him when he was thirsty. வாழ்க்கை சில நேரத்துல கசப்பாக மாறும். The life may become a bitter one sometimes. சில நேரங்கள்ல வாழ்க்கை விரக்தி அடைய சூழ்நிலையை உண்டாக்கும். Sometimes the life may be a disappointed one. நல்லா கேட்டுக்கங்க, பிரச்சனை வரும்போது முழிக்க கூடாது. Hear well, when you get the problem you shouldn't blink. இப்ப தூங்கிட்டு அப்ப அந்த நேரத்துல முழிச்சிட்டு பாஸ்டர்னா எந்த பாஸ்டர் வருவாரு? If you sleep now and after that if you call me pastor, what is the use? நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படினு சொல்லுவேன். I'll say I'll pray for you. பிரச்சனை தீர்றது எப்படி? How we can solve the problem? என்னதான் அம்மா அப்பாவை பெத்தவங்களா இருந்தாலும் ஃபீஸ் கட்டினவங்களா இருந்தாலும் எக்ஸாம் நீதான் எழுதணும். You have to write only the exam, whatever your father or mother they give the fees for you. அப்படிதானே? Is it? உங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தருவாங்க. They will give you a uniform. ஃபீஸ் கட்டுவாங்க. They will give you fees. பாக்கெட் மணி கொடுப்பாங்க. They will give you pocket money. மண்டேல ஏறலனா உனக்கு டியூஷன் வச்சு கொடுப்பாங்க. They will give you tuition if you can't understand anything. அதுக்கு மேல வேற என்ன செய்யறது? More than that what they can do? எக்ஸாம்ல வந்து எழுத முடியுமா? Will they write the exam for you? உனக்கு போதிப்போம், உனக்கு உதவி செய்வோம், உனக்காக ஜெபம் பண்ணுவோம், உபவாசிப்போம். பிரச்சனையை நீதான் டீல் பண்ணணும். You have to deal the problem. We will pray for you and help for you. இப்ப தூங்கிட்டு அந்த நேரத்துல விழிக்க கூடாது. If you sleep now and after that you shouldn't blink. நீ அந்த பாத்திரத்துல கசப்பு கலந்த வாழ்க்கை சில நேரத்துல வரும். There is some bitter life may come sometime. வாழ்க்கையே வேண்டாங்கற ஒரு விரக்தியில எல்லாம் வரும். You will get a disappointment. I know need the life. இது ஒரு பாதை. This is a path. இயேசுவே சொன்னார் ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க குடுமானால் என்னை விட்டு நீங்கி போகட்டும்னு சொன்னார். Lord, if this vessel may ஏன் என்னைய கைவிட்டீர்னு கத்தினார். He asked why did you leave me, Lord? இதுதான் சிங்காசனத்துக்கு போகிற பாதை. This is the path to the throne. இந்த ரூட்ல தான் நீ போகணும். In this route only you have to go. வேற எதிலயும் நீ போக முடியாது. You can't go in anywhere else. மூன்றாவது பானம். Third drink. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 17 இல்லனா 20. 22nd Luke 22nd 22 17 இல்லாவிட்டால் 20. 17 or 20. அங்க கம்யூனியன் சர்வீஸ் குறித்து சொல்லி இருக்கிறார். It is said about the communion service. இயேசு கிறிஸ்து இந்த பானத்தை குடித்தார். Jesus Christ drank that drink. நான் காலையில கூட சொன்னேன். Morning I said. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேனா சாகுற வரைக்கும் நீ ராபோஜனம் எடுக்கணும். If you take the baptism, if you are saved and take the baptism, you have to take the communion till your death. என்னைக்கு நீ ஞானஸ்நானம் எடுத்தையோ அதில இருந்து உன்னுடைய ஓட்டம் முடியற வரைக்கும் நீ ஒரு ராபோஜனம் கூட மிஸ் பண்ணிருக்க கூடாது. You shouldn't even miss even a single communication from the day you got take the baptism. Communion from the day you have taken the baptism to the end. ஞானஸ்நானம் எடுத்ததில இருந்து இதுவரைக்கும் ஒரு கம்யூனியன் கூட நான் மிஸ் பண்ணலன்னு சொல்றவங்க தயவு செய்து கைகளை வைத்துங்க பார்க்கலாம். Those who raise your hand, those who did not miss any போல்டா கை வைத்துங்க. communion. நம்முடைய நிலவரம் எவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னு யோசிச்சு பாருங்க. You think how is our less our state? அப்படியானா என்ன நடந்துருச்சு? But what happened if so? நீ நித்திய ஜீவனை விட்டு விலகிட்டேன்னு அர்த்தம். You have gone astray from the eternal life. யோவான் எழுதின சுவிசேஷம் John the Gospel 6ஆம் அதிகாரம் 6. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there in the 6th chapter? 53ல பார்க்கும் பொழுது When we see in the 53, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீ புசியாமலும்
if you don't drink the flesh, அவருடைய இரத்தத்தை நீ பானம் பண்ணாமலும் unless இருந்தால் you drink the blood, உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. you don't have life in you. நீ விசுவாசியா இருக்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்க, பரிசுத்தாவி பெற்றிருக்க, காணிக்கையெல்லாம் கொடுக்கிற, ஆனா நீ ஜீவன் இல்லாத ஒரு விசுவாசி. You are a believer without life because you have taken baptism and received Holy Spirit. யோவான் 6:54 என்ன சொல்லுது? What John 6. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். One who eateth my flesh and drinketh my blood has eternal life, I will raise him up on the last day. நான் வால்யூம் கூட்றதுக்கு ரொம்ப வரை எழுப்புறதுக்கு தான் நான் வால்யூம் கூட்றேன். I raise the volume to make you revive. திடீர்னு நான் சவுண்ட கூட்றேன்னா புரிஞ்சுக்கணும் யாரோ ஒரு ஆள் தூங்குறான்னு அர்த்தம். One fellow is sleeping because I raise the volume. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். One who eateth my flesh and drinketh my blood has eternal life. ராபோஜனம் எடுக்காதவனை கடைசி நாள்ல கர்த்தர் எழுப்ப முடியாது. One who do not take the communion, God will not raise him at the last day. அவன் என்ன விசுவாசியா எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் ராபோஜனம் எடுக்கலன்னா அவன் மேல போக முடியாது. He cannot go to up if he is a believer for இயேசு சொன்னார், இந்த பஸ்காவை புசிக்க நான் ஆசையா இருக்கிறேன், இனிமேல் நீங்கள் பரலோகத்துக்கு வர்ற வரைக்கும் நான் என்ன செய்யறதில்ல, எதையுமே பானம் பண்றதுல 2000 வருஷம் காத்திருக்கிறார். He is waiting for 2000 years for he desire to eat the Passover. அடுத்த ராபோஜனத்துக்காக நம்ம எல்லாம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்றாருன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. The scripture says he is waiting for the next Passover it should come. பைபிள்ல நீங்க இதெல்லாம் படிக்கணும். You got to learn all this in the scripture. லூக்கா 22:15 பாருங்க, அடுத்த ராபோஜனத்தை எப்பதான் எடுப்பேங்கறாரு, நீங்க வந்து என்னோட எடுக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், உங்களுக்காக வெயிட் பண்றாங்கற. I'll be waiting for you till you come and take அப்ப ஒவ்வொரு ராபோஜனத்திலும் இயேசு நம்மோடு கூட வந்து அதுல பங்கெடுக்கிறார். In each communion Jesus is coming and taking part of it. அவருடைய சொந்த மாம்சத்தை நமக்கு இது பிட்டு கொடுக்கிறார். He is giving his own flesh for us. அப்படினால ராபோஜனத்தை நீ அலட்சியம் பண்ணுறது பெரிய கொடூரமான ஒரு பாவம். It's a cruel sin despising the communion. நீ அதுக்கு என்ன காரணம் சொல்ற? What reason you are saying for that? எடுக்கிறவன் எல்லாம் சரியா இருக்கானா? Are they all those who are taking right? இல்ல கொடுக்கிற ஆள் சரியா இருக்கறாரா? Are the giving person is right one? நான் சரியா இல்லன்னு நீயே உன்னை நீதிகரிச்சு ஒதுங்குற. You are justifying yourself when you going astray. ஃபுல்லா கூட்டம் இருக்கும், வரிசையாக உட்காருவோம்னு பார்த்தோம் 50% இருக்காது. 50% of the people will not be here when everybody want to sit. என்ன ஒரு குரூப் அப்படிலாம் இல்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல ராபோஜனம் எடுத்துக்கிட்டே இருக்கான். One group will take communion whatever they do. எல்லா சேட்டையெல்லாம் பண்ணிட்டு ராபோஜனம் எடுத்துக்கிட்டே இருக்கான். All mischief they will do and take the communion. இதுவும் தவறு, அதுவும் தவறு. This and that are wrong. நீ சரியான விதத்துல உன்னை ஆயத்தப்படுத்தணும். You have to make ready in a right way. என்னுடைய பாத்திரத்தில் நீ குடிக்க முடியுமா? Can you drink in the cup which I என்னுடைய ஸ்நானத்தை நீ பெற முடியுமா? Can you take the baptism which I baptize? இந்த வார்த்தைக்கு அந்த 3 பேரும் உடனே பதில் சொல்லிட்டாங்க, ஆமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டாங்க. Even they three said yes o Lord. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இயேசு அதுக்கு என்ன பதில் சொன்னார்? What Jesus said, the answer for Matthew 20:23. What Jesus said here? நீ ஞானஸ்நானம் எடுப்ப, ரைட், ஓகே, ஒத்துக்கறேன்டா. It is right you take baptism. நீ ராபோஜனம் எடுப்ப, நான் ஒத்துக்கறேன். I accept you will take. யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தைக்கு என்ன பதில் இயேசு சொன்னார். What answer Jesus said you think? நான் குடிக்கிற பாத்திரத்துல நீ பானம் பண்ண முடியுமான்னா சரின்னு சொல்லிட்டாங்க. They said yes we can take in the cup. நான் பெரும் ஸ்நானத்தை பெற முடியுமான்னா சரின்ட்டாங்க. They also said yes. சரி, அப்படியானால் இந்த சிங்காசனத்துக்கு வருவாய்ன்னு சொல்லிருக்கலாமே. Then he could have said you can come to the throne. என்ன சொல்லிட்டாரு? What he said? சிங்காசன விஷயம் மட்டும் என் கண்ட்ரோல் இல்ல, யார் கண்ட்ரோல்? ஃபாதர் கண்ட்ரோல்ட்டார். The throne is not in my control, in the Father's control it is. அது எப்படி? How is it? அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்க எங்க போய் நிக்கிறது? Where we can send those who take and அவன் baptism? 4 ஸ்நானம் இல்ல, இன்னும் எத்தனை ஸ்நானம் கொண்டு சொன்னாலும் எடுக்கிறதுக்கு பெந்தேகோஸ்தால் ரெடியா இருக்கறா. The Pentecostal people are ready to take any kind of எத்தனை ட்ரிப்னாலும் ஞானஸ்நானம் என்ன இன்னும் ஒரு 3 ஸ்நானம் இருக்குன்னு வசனத்துல சொன்னா அதுக்கு ரெடி. They are ready for even the 3 more baptisms. ஏன்னா எப்படியாவது சிங்காசனத்துக்கு போணும். Anyhow we have to go to the throne. இவ்வளவு தூரம் வந்துட்ட பிறகு அவர் சொல்றாரு, என் பிதாவினால் யாருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு தான் கிடைக்கும்ட்டார். Only he will get those who the Father is making ready for him. அப்ப இவங்க ஒருத்தருக்கு சீட்டே இல்லையா? Did they don't have any seat? இல்ல எதுவும் கோட்டா அடிப்படையில கொடுத்துறாரா? Is he giving any according to the quota? BC SC ST OC எல்லாம் கொடுத்துறாரா? Like BC SC OC. இல்ல TPM CPM Church of God AG CSI RC இந்த லெவல்ல கொடுத்துறாரா? Or according to the different denomination of churches he is giving? அப்படியா? Is it so? அப்படி அல்ல பிரியமான. It is not so. இயேசு அதுக்கு ஒரு பதில தெளிவா சொன்னாரு, நமக்கு தான் அது புரியல. We can't understand. Jesus gave the right answer. என் பிதாவோடு சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு, அந்த என்னோடு சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு யாருக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறதோ பிதாவினால் அவனுக்கு தான் கிடைக்கும். To whom is granted by the Father he will get it.
நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை. It is true you have taken the baptism. நீ பரிசுத்தாவி பெற்றது உண்மை. It is true you have received the Holy அக்கினி Spirit. அபிஷேகத்தினால் ஒரு காலத்துல நிரப்பப்பட்டிருந்ததெல்லாம் உண்மை. It is true you have anointed with the fiery anointing. கிறிஸ்துவுக்காக நீ பாடுகள் நிந்தைகள் அவமானங்களை சகித்து கிறிஸ்துவுக்காக நின்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். It was a wonderful matter you have stand for Christ by going through இந்த all சபையில suffering. உன்னோடு கூட இந்த வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையை தொடங்கின எத்தனை பேர் கிடையாது. Many people are not with you, those who started with ஆனா you. நீ கர்த்தருடைய கிருபையில நீ நின்று கொண்டே By the வருகிறாய். grace of God you are going on standing. நீ போன பாதைகள்ல எந்த மனுஷனுமே போயிருக்க முடியாது. Nobody could go in the path which you got. அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளும் வியாதிகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் ஒழுங்கு உனக்கு அதிகமாக வந்தது. You got more ups and downs and the sin. இதெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார்னு நீ விசுவாசித்து இந்த பாதையில நீ நின்று கர்த்தருக்காக வந்து விட்டாய். You have come for the Lord by standing in the path. ஆனா இதுக்கு பிறகு அந்த சிங்காசனத்துல நீ லாஸ்ட்ல போய் உட்காரணும்னா If you go again and want to sit in the இதுக்கு throne, அப்பாலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை there இருக்கிறது. is a Christian life beyond that. ஞானஸ்நானம் பரிசுத்தாவி அக்னி அபிஷேகம் கம்யூனியன் இதெல்லாம் தாண்டி இன்னொரு லைஃப் இருக்கு. Beyond the baptism and the Holy Spirit anointing and the communion, there is a Christian life. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Revelation 3:21. சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு லாஸ்ட் சான்ஸ் எதை கொடுக்கிறாரு? What is the last chance given for? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல As I also overcame and said, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். to him that overcometh will I grant to sit with நீ me in my throne. ஞானஸ்நானம் பரிசுத்தாவி கம்யூனியன் இத வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிரலாம் நினைச்சிராத. இத தாண்டி விக்டோரியஸ் லைஃப் ஜெய ஜீவியன் ஒரு வாழ்க்கை இருக்கு. There is a life called victorious life after beyond that. அத தாண்டாதான் உனக்கு சிங்காசனம். If you go beyond that, you will get the throne. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் நாங்கலாம் அப்படியே 62ல 32ல அப்படி இருந்தோம் 62ல எப்படி இருந்தோம் 82ல எப்படி இருந்தோம் இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. There is no use of saying all the experiences of the whole. இது லாஸ்ட்ல வரும்போது ஃபைனல் ரவுண்ட்ல ஜெய ஜீவியம் இருக்கான்னு தான் பாப்பாங்க. The final round, they will see only the victorious life. நீ ஜெயித்திருக்கிறாயா? Have you overcome? இயேசு சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world, Jesus said. உலகத்தின் ஆசை இச்சைகளை ஜெயிச்சிட்டீங்களா? Have you overcome the desire of the world? மாம்சத்தை ஜெயிச்சிட்டீங்களா? Have you overcome the flesh? உங்களுடைய சரீரத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியுதா? Can you control your body? அது உன் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல அது கட்டுப்பாட்டுல நீ இருக்கிறியா? Are you under its control or are you உன்னுடைய controlling? எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுதா? Can you control your thoughts? உன்னுடைய விருப்பங்களை கட்டுப்படுத்த Can முடியுதா? you control your desires? சாதாரண உன்னுடைய தூக்கத்தை உன்னால கட்டுப்படுத்த Can you முடியுதா? control your sleep ordinarily? உன்னுடைய பணத்துல உனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா? Is there a control in உன்னுடைய your body? மனதின் எண்ணங்கள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கா? Do you have the thought in your உன்னுடைய சொந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த முடியுதா? Can you subject your own body? பேசாதன்னா உன்னால பேசாம இருக்க முடியலையே. You can't talk if you இனிமே பேச மாட்டேன்னு சொல்றது நீதான், அதுக்கு பிறகு அதிகமா பேசுறது நீதான். You are only talking more. You say I will not talk. இனிமேல் பேசவே மாட்டோமா? கொஞ்ச நேரத்துல அவன் தான் ரொம்ப அதிகமா பேசிட்டு He will இருப்பான். say I will not talk hereafter, but he will be talking நீங்க more. ஞானஸ்நானம் எடுத்தது எல்லாமே உண்மை ஒத்துக்கொள்றோம். It is true, we accept it. ஃபைனல் ரவுண்ட்ல நீ ஜெய ஜீவியம் செஞ்சிருக்கணும். The final round, you have to be a victorious. பாவத்தை ஜெயிச்சிருக்கணும். You have to overcome the sin. ஆசை இச்சைகளை You have ஜெயிச்சிருக்கணும். to overcome the lust. உலகத்தை நீ ஜெயிச்சிருக்கணும். You have to overcome the world. பிசாசை You have ஜெயிச்சிருக்கணும். to overcome the devil. உனக்குள்ள வருகிறதான எண்ணங்கள் தூண்டுதல்கள் எல்லாத்தையும் டோட்டலா கண்ட்ரோல் You பண்ணணும். have to control all the lust which comes in you. நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, எல்லாமே உண்மை. Everything ஆனால் is- ஜெயிக்க வேண்டியதும் உண்மை. It is true, you have to overcome. இயேசு அவங்களுக்கு அந்த சாப்டர்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டு யாருக்கு பிதா அருள் செய்றாரோ அவங்களுக்கு கிடைக்கும் போங்கன்றார். Jesus said in one word, whom the Father will give. அதுல சரியான விடையே இல்ல. There is no right answer for நோ that. ஆன்சர். No. சரியான ஆன்சர் அதுல இல்ல அந்த There is வசனத்துல. no right answer in that. ஆனா ஆவியானவர் வெளிப்படுத்தல சொல்றாரு ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு இந்த இடம் But கொடுக்கப்படும். the Spirit of God says in the Revelation, one who overcome get this. ஒரு சாதாரண கிளிப்ப உன்னால ஜெயிக்க முடியுதா? Can you overcome an ordinary? சாதாரண கிளிப் Slip, ஸ்லைடு slide. பச்சையா சொல்லிட்டே வரணுமா? வரிசையா சொல்லணுமா? ஒரு சாதாரண ஹேர் ஸ்டைல உன்னால ஜெயிக்க முடியல. You can't overcome an ordinary hairstyle. ஒரு 15 ட்ரிப் சீவி பாக்குற சரியாகலன்னா ஸ்கிரீன் தட்டினா திருப்பி போய் சீவுற கோயிலுக்கு அரை மணி நேரம் லேட் ஆயிருது. The combing the hair again and again and late for the church. நீ பரலோகத்துல சிங்காசனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறாய். You are the dreaming about the throne. அப்படியா? Is it so? பிரியமானவர்களே ஜெயிக்கணும். You have to overcome. ஜெய ஜீவியம் செய்கிறவன் தான் சிங்காசனத்துல உட்கார முடியும். One who is doing the victorious life can அது sit in the பேதுருவா throne. இருந்தாலும் சரி, நாத்தான்வேலா இருந்தாலும் சரி, செவுதேவின் குமாரா இருந்தாலும் சரி, அந்திரேயாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஜெயித்தவன் என்னோடு கூட வந்து உட்காருவான். One who overcome can sit with me, whoever it may be. யூதாசுக்கு என்ன தோல்வி? What was the failure for Judas? ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுத்திருந்தான். He was taken baptism. இயேசுவின் அழைப்பு கிடைச்சிருந்துச்சு. He got a calling of இயேசு Jesus. கூடயே நடந்துட்டு He இருந்தான். was walking with Jesus. அவரோட புசித்தான், அவரோட குடித்தான். He ate and drank with him. அவர் போல ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. He also took the அவர் baptism. ராபோஜன் நடக்கும்போது நீ எடுத்துக்கொண்டாரு, அவனும் He எடுத்துக்கிட்டான். took the communion also. என்ன நடந்துச்சு? What happened? பண ஆசையை அவன் ஜெயிக்கல. He did not overcome the desire of இதுதான் money. அவனுடைய தோல்வி.
He got a failure. அவன் விபச்சாரம் செஞ்சிட்டானா Did he do the இல்ல adultery? வேசித்தனம் பண்ணிட்டானா Or did he do இல்ல the யாரு பொருளையாவது கொள்ள அடிச்சிட்டானா Did he spoil anybody's car? யாரையாவது அடிச்சிட்டானா Did he beat anybody? யாருக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிட்டானா Did he do anything against anybody? அவன் செஞ்ச தப்பு என்ன What was the mistake? நம்ம டெய்லி செய்யறத அவன் ஒரு நாள் செஞ்சிட்டான் What we do every day, he did one day. பண ஆசை He had a desire of money. அந்த பண ஆசை அவனுக்குள்ள வந்ததுனால அதை ஜெயிக்கல He did not overcome the desire of money. அந்த பணப்பை அப்படியே கொண்டு போய் இயேசுட்ட கொடுத்து எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் வேற ஒரு ஊழியம் தாங்க பிரசங்க ஊழியம் தாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் He could have told that Jesus is giving the money to give. I don't need this ministry. Give me another ministry. இயேசு கிறிஸ்து ராபோஜன் எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டுருப்பீங்க எல்லா வீட்லயும் இருக்கும் You all will be having us the photo. Jesus Christ is giving. இயேசு ராபோஜன் எடுக்கிற மாதிரி ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எல்லா வீட்லயும் வச்சிருப்பீங்களா There will be lots of a photo in everybody's நம்ம ஆளுங்க இன்னும் போட்டோ எல்லாம் ஜெயிக்கல People did அம்மா not அப்பா overcome. போட்டோ தாத்தா பாட்டி போட்டோ முன்னோர்கள் போட்டோ இயேசுவின் போட்டோ எல்லாமே வீட்ல தொங்க வச்சிட்டு தானே We இருக்காங்க are hanging all photos in our houses. அதுல ஒரு போட்டோ யாரு இயேசு உட்கார்ந்திருப்பார் பெரிய டேபிள்ல 6 பேர் இந்த சைடு 6 பேர் இந்த சைடு இருப்பாங்க The lots of a photo. சொல்லுங்க நான் சொல்றத 6 பேர் இந்த சைடுல இருப்பான் 6 பேர் இந்த சைடுல இருப்பான் 6 people will be sitting in 12 this side. சீஷர்கள். The 12 disabled will be sitting. திடீர்னு ஒருத்தர் ஒரு நாள் கேட்டார் இந்த படத்துல யூதாஸை நீங்க கண்டுபிடிங்கன்னாரு Can you find the Judas in this photo? நான் அவரை பார்த்ததே கிடையாது I did not see him. I said. நான் என்னைக்கு பார்த்தேன் யூதாஸ் When did I see இல்ல him? நீங்க கண்டுபிடிங்க You find out this. பார்த்தா ரைட் சைடுல ரெண்டாவது உட்கார்ந்திருக்கான் கையில பிடிச்சிருக்கான் ஒரு பணப்பை The second. நீங்க அந்த போட்டோல போய் பாருங்க You see that photo and பணப்பைய கையில வச்சுட்டு அந்த டேபிள ஒட்டி உட்கார்ந்திருப்பான் ரெண்டாவது ஆளா கையில பிடிச்சு வச்சிருப்பான் he is having a money bag and sitting. இப்ப கூட நம்ம ஆளுங்க எல்லாம் கரெக்டா பணத்தெல்லாம் அங்கங்க வச்சிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க Our people are having money with them and praying. பக்கத்துல உள்ளவங்க எடுத்துட்டாங்களா Is anybody taken from the side? எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்துல தான் இருக்காங்க இதை ஜெயிக்க முடியாம தான் சீயோனையும் எருசலேமையும் தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு They are உட்கார்ந்து seeking Zion and Jerusalem without overcoming this. பணத்தை நீ ஜெயிக்கணும் You have to overcome the money. தூக்கத்தை நீ You ஜெயிக்கணும் have to overcome the sleep. 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்து வந்த உடனே அப்படியே மூழ்கல அந்த கல்ல அப்பமாகும்னு சொன்ன உடனே அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு Jesus did not make the stone into bread when he want the நான் பசியில கூட இருப்பேனே தவிர பிசாசை ஜெயிக்கணும்னு சொன்னாரு He said I have to overcome the devil. I will be with hunger. ஒரு காரியத்தை செய்யணும்னு உனக்குள்ள ஒரு தூண்டுதல் வருது You are getting a provocation to one thing. அதை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் ஜெய ஜீவியம் Because you are controlling, that is overcoming life. போகிறத போக விடாம நிறுத்துறது You have to stop by going. ஆசை வருது அதை கண்ட்ரோல் பண்ணு You are controlling your desire. எண்ணங்கள் வருது அதை கண்ட்ரோல் பண்ணு You are controlling your mind. வார்த்தை வருது அதை கண்ட்ரோல் You பண்ணு are controlling your words. ஜெயஜீவனா எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க You don't think the overcoming life is somewhere. முனிவர்கள் எல்லாம் ஜெயஜீவன் எங்கேயோ காட்டுல இருக்குன்னு சொல்லி போய் காட்டுல சுத்திட்டு இருக்கான் They somewhere roaming in the roaming for a victorious life in the forest. நம்முடைய ஆளுங்க ஃபெய்த்தம்ல இருக்குன்னு நினைக்கிறான் Our people are thinking that it is in the faith. அப்படி அல்ல It is not so. நீ இருக்கிற இடத்திலேயே ஜெயிக்கணும் The place where you are. உன்னை நீ ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு Why the spirit of God has given. உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஆவியானவர் The spirit of God is to control இவ்வளவு you. பிரசங்கம் ஏன் பண்றோம் Why we are preaching? ஏன் இவ்வளவு உனக்கு ஆழித்தரமா பேசி சொல்லி கொடுக்கிறோம் Why we are giving the truth such a strong way? ஞானஸ்நானம் பரிசுத்தாவெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முடிவு நீ ஜெயிக்கணும் The end is you have to overcome. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல As I overcome and set with my. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் To him that overcometh, I'll make him to grant to sit in my throne. இப்ப புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் I think we might எத்தனை பேர் அந்த சிங்காசனத்துக்கு போக How ஆசைப்படுகிறீர்கள் many want to go to that throne? எல்லாரும் கண்களை மூடுவோமாக Let us all close our eyes. என் பிள்ளைகள் போகணும்னு எத்தனை பெற்றோர்கள் ஆசைப்படுறீங்க How many parents are willing, their children should எத்தனை go? பிள்ளைகள் தாங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க How many children you want to go? அப்படியானால் பிள்ளைகளும் பெற்றோர்கள் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Then படிடுவோமா all parents and children kneel down and close their இது eyes. வரைக்கும் நீ வீட்டுக்காக பிள்ளைக்காக வேலைக்காக ஜெபிச்சதெல்லாம் விட்டுரு You leave it all, you have prayed for your children and parents and family. அதுக்கு நீ வீட்டுல போய் மறுபடியும் ஜெபிச்சுக்கோ Again you go home and pray for all. இப்போ நீ சரியான விதத்துல உன்னுடைய சிந்தனைய சிங்காசனத்துக்கு திருப்புவாயா Now you turn your mind to the throne. அந்த சிங்காசனத்துல இடங்கள் காலியாக இருக்கு There are places vacant in that. அது யாருக்குன்னா ஜெயிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் Those who it will be given to the overcomer. ஆண்டவரே நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஜெயிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் How many of you are willing, Lord, myself and my children should overcome? கண்களை மூடுங்க முழங்கால் படிங்க இது செகண்ட் டைம் சொல்லியிருக்கேன் நான் Close your eyes and kneel down. தாழ்த்துங்க You humble yourself. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் You let us commit yourself. நம்ம பட்ட பாடுகளுக்கு நாம் சிங்காசனத்துக்கு போகாமல் இருந்தால்
அது கொடூரமான ஒரு முடிவா இருக்கும். It will be a cruel end if we don't go to the throne for the sufferings we have offered. எவ்வளவு இந்த மார்க்கத்துல வந்ததனால எவ்வளவு இழப்புகள், How much loss because we came here. எவ்வளவு பலவீனங்கள், How much weakness. எவ்வளவு குடும்பத்துல எத்தனை பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. How much rejection in the family. இன்னைக்கு சொந்த பந்தங்கள்ட்ட நம்ம போக முடியல. We can't go to our relatives. அவங்க யாரும் நம்மிடத்துல வர்றதில்ல. They will not, they also not அப்படி come to us. வந்தாலும் நம்ம இகழுகிறார்கள். They are mocking us. நம்மை குறித்து தவறாய் பேசுகிறார்கள். They are speaking wrongly about us. இந்த சரீரத்துல எவ்வளவு வியாதி, How much disease in the body. எவ்வளவு வேதனை, How much pain. இந்த மார்க்கத்துல வந்ததனால எவ்வளவு இழப்புகள், How much loss when we come to this எவ்வளவு way. நஷ்டம், How much loss. எவ்வளவு துக்கம், How much sorrow. எவ்வளவு கண்ணீர், How much tears. எத்தனை ஆயிரக்கணக்கில் நம்ம காணிக்கை வாரி இறைச்சிருக்கோம். How much thousands of money we have given us suffering offerings. இதெல்லாம் கடந்து போய் நீ சிங்காசனத்துக்கு வராவிட்டால் எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரங்கிறதை யோசிச்சு பார். What a miserable condition if we don't go to throne, if we pass உன்னை on. மகிமையிலே அந்த சிங்காசனத்திலே தம்மோடு இருத்தும்படியாக கர்த்தர் இந்த காலைவேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with you to take you to the throne day. உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வரும்படியாக To take you to the throne. தேவனுடைய வசனம் போராடி கொண்டிருக்கிறது. The word of God is striving with you. எத்தனை தாய்மார்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை. How many mothers we are having that desire. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் மகிமையிலே உம்மோடு உட்கார வேண்டும். Lord, my children should sit in the glory with you. எத்தனை வாலிப பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆசை இருக்கு. How many youth, girls and boys we are having desire. ஆண்டவரே, நான் அந்த சிங்காசனத்துல உம்மோடு வந்து உட்கார வேண்டும். Lord, I have to come and sit with you in your throne with you. நானும் என்னுடைய பிள்ளைகளும் அந்த சிங்காசனத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. Lord, I and my children should come to the throne. எத்தனை பேர் அப்படி ஆசையோடு ஏங்கிக் How கொண்டிருக்கிறீர்கள்? many of you are longing with such kind of desire? உங்களுடைய வாஞ்சையை நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. You show your desire to God. ஆண்டவரே, நானும் என்னுடைய பிள்ளைகளும் அந்த மகிமையான சிங்காசனத்துல உம்மோடு வீற்றிருக்க வேண்டும். Lord, I and my children Hallelujah. should sit with you in a glory. Hallelujah. Dwell with you, Lord.